தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் விறுவிறுப்பாக தேர்தல் பணிகளை செய்து வருகிறார்கள். அந்த வகையில சமீபத்தில் தான் திமுக, அதிமுக தலைமையிலாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடுகள் முடிந்து தற்பொழுது தொகுதி ஒதுக்கீடுகள் குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அந்த வகையில இந்த தொகுதி ஒதுக்கீடுகள் குறித்த விஷயத்துல திமுக பிளஸ் அதிமுக இந்த இரண்டு கூட்டணி கட்சிகளிலுமே இழுபறி நீடித்து கட்சி தலைவர்களையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பாஜகவிற்கு அதிமுக ஒதுக்கிய தொகுதிகள் சரியில்லை என்றும் பாஜகவுக்கு எதிரான அரசியல் இருக்கிறது அப்படின்னு அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. இது பற்றிய செய்திகளை தற்பொழுது விரிவாக காணலாம். இந்த தேர்தல்ல கோயம்புத்தூரில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கவில்லை. இப்படி இருக்கையில அதிமுக ஒதுக்கிய தொகுதிகள் சரியில்லை அப்படின்னு அண்ணாமலை புலம்பி தள்ளியிருக்காரு. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த முறையை விட இந்த முறை அதிக தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலோட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா இது பாசிட்டிவ் விஷயமாக தோன்றும். ஆனால் உண்மையில இதில் பாஜகவுக்கு எதிரான அரசியல் இருக்கிறது அப்படின்னு அண்ணாமலை அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு. அதிமுக ஒதுக்கிய தொகுதிகள் குறித்து அண்ணாமலை தன்னுடைய கடும் அதிருப்திய கட்சியின் தேசிய தலைமையிடம் தெரிவிச்சிருக்காரு. கோவையில் சிங்காநல்லூர் அல்லது கவுண்டம்பாளையம் தொகுதியில அண்ணாமலை போட்டியிட ஆர்வமாக இருந்தாரு. ஆனால் கோவையில் ஒரு தொகுதியை மட்டுமே பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டது. இதுல சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் தான் மீண்டும் களமிறங்க இருக்காங்க. எனவே அண்ணாமலைக்கு கேட் சாத்தப்பட்டிருக்கிறது. இந்த அதிருப்தி ஒருபுறம் எனில் மறுபுறம் மொத்தமாக தொகுதி பங்கீட்டில் அதிமுக முதுகில் குத்திவிட்டது அப்படின்னு அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று தான் முடிவெடுத்துள்ளதால் தனக்கென எந்த தொகுதியையும் ஒதுக்க வேண்டாம் என்றும் அவர் கட்சி தலைமையிடம் கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. இருப்பினும் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து வேட்பாளர்களுக்காகவும் ஒரு கட்சி தொண்டராக தொடர்ந்து பணியாற்றுவேன் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு. அதிமுக தன்னுடைய மற்ற இரண்டு கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை இறுதி செய்த பின்னரே பாஜகவின் விருப்ப தொகுதிகள் குறித்து கேட்கப்பட்டது என்பதால அண்ணாமலை அதிருப்தி அடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது வகிக்கக்கூடிய தொகுதிகளை கோரக்கூடாது என்ற நிபந்தனையால பாஜகவின் தேர்வுகளுக்கான வாய்ப்புகளும் வெற்றி வாய்ப்புகளும் வரையறுக்கப்பட்டுவிட்டன அப்படின்னு அவர் கட்சி தலைமையிடம் கூறியிருக்காராம். பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் கட்சி வளர்ந்து வரும் அல்லது வளர வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளாக இல்லை என்றும் அவர் சுட்டிக்காமிச்சிருக்காரு. திருவண்ணாமலை போன்ற தொகுதிகள் பாஜகவுக்கு வழங்கப்படுவது ஆளும் கட்சியான திமுகவுக்கே அது சாதகமாக அமையும் அப்படின்னு அவர் திட்டவட்டமாக கூறியிருக்காரு. அதே போல திமுக அமைச்சர்கள் தற்பொழுது வகிக்கக்கூடிய 3 தொகுதிகளும் கடந்த 20 ஆண்டுகள்ல அதிமுக வெற்றி பெறாத 2 தொகுதிகளும் தமாகவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காமிச்சிருக்காரு. இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் புதிய நீதி கட்சி ஆகியவற்றுக்கும் சாதகமற்ற தொகுதிகளே வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் கூறியிருக்காரு. மேலும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பொது தொகுதியாக இருக்கக்கூடிய ராஜபாளையம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. மே 4ஆம் தேதி கட்சி தலைமையை சந்தித்து இது குறித்து ஒரு முடிவெடுக்க போவதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கோவையில் தன்னை எடப்பாடி பழனிசாமி போட்டியிட வைக்காதது குறித்து அதிருப்தியில் இருந்த அண்ணாமலை தொகுதி பங்கீடு விஷயத்தை சீரியஸாக எடுக்க திட்டமிட்டிருக்கிறார் அப்படின்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் இதே போன்று திமுகவில் காங்கிரஸ் மற்றும் தேமுதிக இடையிலான தொகுதி ஒதுக்கீடும் இழுபறியில் இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு அனைத்து தொகுதிகளுக்கும் அவர்கள் எதிர்பார்த்த தொகுதிகளை பிரித்து தரும் அப்படின்னு திமுக தலைமை தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த எலெக்ஷன்ல தொகுதி பங்கீடு, தொகுதி ஒதுக்கீடு, வேட்பாளர்கள் பட்டியல் அனைத்து வேலைகளும் நிறைவடைந்த நிலையில இந்த தேர்தல்ல எல்லாமே இழுபறியில சென்று அதன் பிறகு உறுதி செய்யப்பட்டு வருகிறது என்பதும் இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது.